முதல்ல நீங்க பேசும்போது அந்த 4 முனை போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜய் இருமுனை போட்டி தான். திமுகவுக்கும், டிவிகேக்கும் தான் இந்த போட்டி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து தனித்து இன்னொரு பக்கம் சீமான் தொடர்ந்து தனித்து போட்டியிட்டுட்டு இருக்கிறாரு. இது மாரியான விஷயங்கள நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லங்க. நீங்க பிராக்டிகல் அரசியலுக்கும், இல்ல பிராக்டிகல் லைஃப்‌க்கும் விஜய்க்கு சம்மந்தம் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு இப்ப விஜய் இப்ப நீங்க ஒரு ஆங்கரா இருக்கீங்க. நீங்க காலையிலேருந்து இப்ப மதியானம் 3 மணி ஆகுது. இதுவரை குறைஞ்சது ஒரு 40, 50 நபர்கள் கூட இன்டராக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வீட்லேருந்து 2 ஃபோன் வந்திருக்கும். "என்னம்மா நேத்து வாங்குன பொருள் இன்னைக்கு விலை ஏறி போச்சும்மா" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க எங்கேயாவது அனுப்பிச்சிருப்பீங்க. அது விலை ஏறி இருக்கும். அப்போ ஒரு ஒரு ஆட்டோல வந்திருப்பீங்க. ஆட்டோக்காரர் என்ன சொல்லியிருப்பார், "என்னங்க பெட்ரோல் விலையில, டீசல் விலையில எல்லாம் விலை ஏறி போச்சுங்க. ஒரு மீட்டருக்கு நான் கேட்கறதுக்கு மேல ஒரு ரூ. 50 போட்டு குடுங்க." அப்போ நமக்கு ஜென்ரல் மனிதர்கள் எப்படி வாழ்க்கையை நடத்துறாங்கன்றத நமக்கு தெரியும். விஜய்க்கு அது தெரிய வாய்ப்பு இருக்கா? விஜய் அதிகபட்சம் யார்கிட்ட பேசுவாரு? ஒண்ணு அவங்க டிரைவர்கிட்ட பேசணும் வெளிய வந்தா. இல்லன்னா பெர்சனலா யார்கிட்டயாவது ஃபோன்ல பேசணும். அவரு ஃபோன்ல பேசுற நபரும் பப்ளிக்கோடு தொடர்பில்லாத நபரா தான் இருப்பாங்க. எது நடிகையாவோ, நடிகராவோ, இல்ல புரொடியூசராவோ யாராவது இருப்பாங்க. அவங்க எளிமையா வந்து நம்மள மாரி இயல்பு மக்களோட பழக்கம் இல்லாதவர்களா தான் இருப்பாங்க. அப்போ இவருக்கும் பொதுவான மக்களின் வாழ்க்கைக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்ல. அதால கூட்டம் கூடுன உடனே, சரி எல்லா கூட்டமும் நமக்கு ஓட்டா மாறிடும். ஏதோ உலகமே திரண்டு வந்து நிக்குது அப்படின்னு கொஞ்ச நேரம் வேன்லேருந்து இறங்கி வர போறாரு. அப்புறம் கார்ல உட்காந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. அவருடைய மதில் சுவரை தாண்டி அவருக்கு எந்த தகவலும் அவர்கிட்ட போகாது. யாரும் போய் இன்னைக்கு நாட்டுல இது நடந்திருக்குன்னு அவர் யாரும் போய் விஜய கூப்பிட்டு சொல்ல போறதில்ல. விஜயா கூப்பிட்டு, "என்ன இன்னைக்கு என்ன பேசணும்? ஏது என்ன ஏதுன்னா தான் சரி நல்ல மூட்ல தான் இருக்காரு. சரி இந்த பிரச்சாரத்தில என்ன பேசணும்? அப்படின்றத சொல்லுவோம்." அப்படிங்கிற நிலையில தாங்க விஜய் இருக்காரு. அதால அவர் வந்து சொன்னாங்கல்ல, இப்ப நீங்க திமுக சொல்லுச்சு. இந்த மாதிரி "கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னோனே" சசிகலா சொல்லுச்சு, "ஏன் என்ன மறந்துட்டியா?" அந்த மாரி தான் இது. ம். விஜயோட நெனப்போம், இவர் பார்த்து ஏதோ திமுகவ பார்த்து நமக்கும் திமுகவா தான் போட்டி. வேற எந்த கட்சிகளுமே இங்க இல்லன்ற மாரி இவருக்கு யாரோ சொல்லி வச்சிருக்காங்க. அத பத்தி அவர் பேசுறாரு அவ்வளோதான்.